சபை ஆக்சுவலாக இப்போ இருக்க நிலைமை, சபையோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சபையில் இப்போ என்ன இல்லை, இடம் இல்லை, எல்லாம் பிஸி. எடுத்து பாருங்க, 2024 டிசம்பர் வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது சபையில். ஜனவரி அவர் வராரு, பிப்ரவரி, அதுவும் உங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம், வெளிநாட்டில் இருக்கிற சபைக்கு இல்லையா, உங்களுக்கு அது சொல்லவே வேண்டாம். அவர் வராரு, இவர் வராரு, அந்த இப்போ நான் போகிறேன், அடுத்து நம்ம பாஸ்டர் வராரு, சாமுவேல் ராஜ் பாஸ்டர், என்னோட அடி நவுத்தி எடுப்பார். தீந்திங்க நீங்கள், நானாவது பாவம் புண்ணியம் பார்த்து அடிக்கிறாள், அவர் துணியை துவச்சி மொத்தமாக அடிக்கிறவர். அவரெல்லாம் சத்தியத்துக்கு கொஞ்சம் நீங்கள் செவி குறைவாக சாஞ்சிச்சுன்னா நவுத்தி எடுத்துருவார். அவரெல்லாம் வராருன்னா அந்த ஏரியா பக்கமே நான் போகிறதில்ல. எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நாள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், அதோடு நான் அவரை பார்க்குறதே நிறுத்திட்டேன். நம்ம ரெடி ஆகிட்டு அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ பேர் வராங்க, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, பட் ஸ்பிரிச்சுவலி என்ன வளர்ந்துருக்கீங்க? உங்களுக்கு மீட்டிங் கேட்கறதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியில் என்ன இருக்குது? எவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு பையனுக்கு டைஃபாய்டு வந்துருச்சு, அப்போ அவனுக்கு மாத்திரை கொடுத்தாங்க, ஆனால் ஜுரம் சுகமே ஆகலை. 3 நாள் கூப்பிட்டு போகிறாங்க, போனால் மாத்திரை போட்டாச்சு, சுகமாகலை. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திருப்பி பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறார், சுகம் ஆகிருக்கணுமே, திருப்பி கொஞ்சம் வேற ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அடுத்த 3 நாள் சுகமே ஆகலை. அப்புறம் போய் பார்த்தா என்னன்னா, மாத்திரையை வாங்கிட்டு பையன் ஜன்னல் வழியாக மாத்திரையை வெளியே போட்டுருவான். ஏன்னா மாத்திரை கசப்பு, அப்படி போட்டு தனியாக அப்படின்றான். இவன் மாத்திரை போட்டேன்னு நினச்சிக்கிட்டாங்க, டாக்டரும் இவன் மாத்திரையை போட்டான்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நான் தான். உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன், நான் 9 படிக்கும்போது நடந்த சம்பவம். எங்கள் அம்மாவும், என்னடா இவனுக்கு டைஃபாய்டு சுகமாகவே மாட்டேன், ஒரு நாள் இப்படி போடும் போது எங்கள் அம்மா பார்த்தாங்க, என்ன போட்டேன், நாங்கள் மாத்திரை போட்டேன், என்ன நீ வாயில் தானே போடணும், நாங்கள் நான் வெளியே போட்டேன்னு சொன்னேன். அடி சாத்தி எடுத்துட்டானுங்க. அத்தோட மாத்திரை வாங்குறது முக்கியம் இல்லை, டாக்டர்கிட்ட போகிறது முக்கியம் இல்லை, நான் போடணும் இல்லை, அப்போ தானே சுகமாகும். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன, இப்போது மீட்டிங் வைக்கிறாங்க, அவரும் பாவம் மீட்டிங்கை வச்சு எதையாவது, சிலர் சொல்லுவாங்க எப்படியாவது சரி பரலோகத்துக்கு சேர்ந்தா போதும், அவரும் வைக்கிறாரு. பாஸ்டர்ஸும் வராங்க, செய்தியும் கொடுக்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதான கேள்வி. கேட்டுட்டு போய் அப்ளை பண்ணீங்களா, லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமா, அதுதான் முக்கியம். அதான் நான் எப்பவும் சொல்வேன், எவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வராங்கன்றதே முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் சர்ச்சிலேருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். நிறைய பேருக்கு இந்த சர்ச்சு ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம், பெரிய எழுப்புதல்ங்க, என்னாச்சு நிறைய பேர் வந்தாங்க, சர்ச்சு ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக இருக்கிறது எழுப்புதல்னு யார் சொன்னா? ஃபுல்லாக இருக்கிறதுலே 10 பேர் தூங்குறான், அதுக்கு பேர் எழுப்புதலா? அதுக்கு பேர் எழுப்புதல் கிடையாது. எவ்வளோ பேர் இங்கேருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். அப்போ சபை ஆயத்தப்படலை. 3 வருஷமாக கர்த்தர் சொன்னார், சபை மட்டும் ஆயத்தப்பட்டிருக்குமானால், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவில் மிகப்பெரிய அறுவடையை உலகம் முழுக்க சபை செய்திருக்கும். உலகம் முழுக்க சுவிசேஷம் சொல்லாமே ஜனங்க ஓடி வந்திருப்பான். பாருங்க, ஒரு பூமி அதிர்ச்சி தான், இவன் பாட்டு பாடினா துதிச்சு பாடினாங்க, ஒரே நில அதிர்வு தான். ஒரு ஃபேமிலி ஓடி வந்து கேட்குது, ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஒரு நில அதிர்வுக்கே ஒரு ஃபேமிலி ரட்சிக்கப்படுமானால், உலகம் முழுக்க கொள்ளை நோய் வந்துச்சு, சபை ஒரு அதிர்வை கொடுத்திருக்குமானால், உலகம் முழுக்க மிகப்பெரிய அறுவடையை சபை செய்திருக்கணும். we missed the chance. நல்ல வாய்ப்பு சபை இழந்துருச்சு. ஆண்டவர் முன்னாடியே சொன்னதை நம்ம விட்டுட்டோம். சொல்லும் போது நம்ம ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த கொரோனா வராமல் தடுக்க முடியாது, அது வசனம், ஆனால் கொரோனாவில் என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தா, குறைஞ்சபட்சம் ஒருத்தரை ரட்சிப்பு நடத்தியிருந்தா கூட இந்நேரம் மிகப்பெரிய எழுப்புதலை உலகம் பார்த்துருக்கோம். மிஸ் த சான்ஸ். சரி, போனது போட்டோம். இப்போ 2வது முத்திரை போயிட்டே இருக்குது. 2021 ஏப்ரலில் இது போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, எப்படி 2018 இப்படி ஒரு வீடியோ வந்தபோது கர்த்தர் உணர்த்தி தான் அதை சொல்ல சொன்னார். அப்போ எல்லா பகுதியிலும் போய் சொல்லிட்டு இருந்தோம். 2021 ஏப்ரலில் கர்த்தர் இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். அப்போவே நாங்கள் போட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப்பில். அப்போவே ஆண்டவர் பேச சொன்னார் 3வது முத்திரையை குறித்து. 3வது முத்திரை எதை குறித்து சொல்லப்பட்டது, எதை பற்றி, அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 3ஆம் முத்திரையை உரைக்க கண்டேன், இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவன் தராசை பிடித்திருந்தான். 6வது வசனம், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாத என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது 3வது முத்திரை. இது எதை பற்றி சொல்லுது? இந்த 3வது முத்திரையில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சத்தை குறித்து, எக்கானமி வீழ்ச்சி, அதாவது பொருளாதாரம், கையில் தராசுங்கிறது எதை குறிக்குது?
வியாபாரத்தை குறிக்குது, எக்கானமியை குறிக்குது. அடுத்த வசனத்தில் 2 பொருளை தவிர மிச்சம் எல்லாம் சேதப்படும்னு வசனம் சொல்லுது. எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படும். இந்த 2 வசனம் மட்டுமே இப்போ எப்படி நாம 2வது முத்திரையுள்ள வசனத்தை நம்ம அப்படி தியானிச்சோமோ அதே மாதிரி இந்த 3வது முத்திரைக்குள்ளதை நீங்க தியானிச்சு பாருங்க. எழுத்துக்கு எழுத்து நம்ம காலத்தில் அப்படியே நிறைவேறிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த 1வது வசனம் தராசை பிடித்திருந்தான், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அளந்து கொடுக்கக்கூடியது. எக்கானமி டவுன், எக்கானமியினுடைய வீழ்ச்சி. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது எல்லாம் சேதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 2021 இது சம்பவிச்சு அந்த ஏப்ரலில் கொரோனா போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொன்னார் அடுத்து மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்களில் ஒன்று, கொள்ளை நோய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? பஞ்சங்கள்னு இருக்கு. பஞ்சம் வரப்போகுது, அதை பற்றி பேசு. மிகப்பெரிய எக்கானமி தராசு, எக்கானமி வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி வரும், அதை பற்றி சொல்லு. அதுதான் அடுத்த அடையாளம்னு உணர்த்தினார். அப்போ நாங்கள் 2021 ஏப்ரல்லேருந்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு இடமா இதை சொல்லிக்கிட்டே வரோம். இதனுடைய விளைவாக மிகப்பெரிய பஞ்சம் உலகத்தில் வந்து விட்டதுன்னு ஐநா அனௌன்ஸ் பண்ணுச்சு. இப்போ உலக சுகாதார மையம் சொன்ன மாதிரியே ஐநாவும் இதை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ வெளியிட்டு மிகப்பெரிய பஞ்சமானது பூமியில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி. இது மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் ஜனங்கள் பஞ்சத்தில் ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய பஞ்சத்தில் ஜனங்க போகிறாங்க, அவங்க பூச்சிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐநா சொன்ன 2 ரீசன் இருக்கு. ஒன்று பருவநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. 2வது கொரோனாவினால் ஏற்பட்டதான லாக்டவுன், அதன் மூலமாக வந்ததான பொருளாதார வீழ்ச்சி, அதனுடைய விளைவாக ஏற்பட்ட பஞ்சம் அப்படின்னு சொல்லி மடகஸ்கர் பகுதியான அஃபிஷியலாக முதல் பஞ்சம் பூமியில் ஆரம்பித்ததாக ஐநா அனௌன்ஸ் பண்ணுச்சு. இது 2024 நவம்பரில் இதை சொன்னாங்க. அப்போத்திலிருந்து ஆண்டவர் உணர்த்தினாரு பஞ்சம் பூமிக்குள்ள நுழைய தொடங்கிருச்சு, 3வது முத்திரையின் காலம் வரப்போது, இதை நீ அனௌன்ஸ் பண்ணு. ஸோ அப்போத்திலேருந்து இது நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் மடகஸ்கரு அங்கே நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் யாருக்குமே இது ரொம்ப சீரியஸாகவே படலை. எப்படி கொள்ளை நோய் எடுத்துக்கிட்டாங்களோ, எப்படி அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இதையும் எடுத்துக்கிட்டாங்க. இது ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு பரல. ஏன்னா மடகஸ்கர் எங்கேயோ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைத்தி தீவு, ஜனங்க மண் சாப்பிட ஆரம்பித்தாங்க. மண்ணை வேறு வழி இல்லாமல் ஜனங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா மண்ணை கரைச்சி வெயிலில் காய வச்சு அதை எரிபொருள் இல்லாதனால, கேஸ் இல்லாதனால, எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கட்டை கூட இல்லாததுனால வெயிலில் காய வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதை ஒரு வீடியோவை வேர்ல்டு ஃபுட்டு இதுன்னு சொல்லுவாங்க, அவங்க வெளியிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சொன்னாலும் கூட யாரும் ஒரு பெரிய சீரியஸாகவே எடுக்கல. ஏன்னா இது ஹைத்தி எங்கேயோ இருக்குது, மடகஸ்கர் எங்கேயோ இருக்குது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் 2021 லாஸ்ட்டில் மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று, ஸ்ரீலங்கா பஞ்சத்துக்குள்ளே போக தொடங்குச்சு. 2வது, ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நடக்க ஆரம்பித்த போது ஸ்ரீலங்கா உலகத்திலேயே மிக முக்கியமாக, உலகத்தில் இல்லை ஆசியாவிலேயே மிக முக்கியமாக பேங்க் திவாலாச்சு, உணவு பஞ்சம் திவாலானது இலங்கை. இது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் உலகத்துக்கே சீரியஸ்னஸ், இப்போ தான் பஞ்சம் வீரியமடைய தொடங்குதுன்னு அவங்க புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு நான் அந்த ரஷ்யா உக்ரைன் வாரம் உங்களுக்கு சொல்கிறேன்னா 6வது வசன தீர்க்க தரிசனம் அங்கே தான் நிறைவேற தொடங்கிச்சு. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரோடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 and 2 கோதுமை உற்பத்தி நாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் தான். இந்த வார் தொடங்கின உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே அவங்களால கல்டிவேட் பண்ண முடியல. ரஷ்யா ஏற்றுமதியை நிறுத்திடுச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஒரே ஒரு கப்பல் அனுப்புனாங்க, அது கூட போய் ரீச் ஆகலை யாருக்கும். 3வது கோதுமை உற்பத்தி பெரிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எங்களுக்கே பத்தாது அப்படின்னுச்சு. சடனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022 ஸ்டார்ட் ஆகும்போது கோதுமை பஞ்சம் வர தொடங்கிருச்சு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எந்த பொருள் பாதிக்கப்படும் அவர் சொல்றாரு, 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், 6வது வசனம், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வார் கோதுமை என்றும் அப்படின்னு. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இதை சொல்லும் போது பத்மு தீவில் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற கான்டினென்ட்ஸ் கிடையாது. அதாவது 2 அமெரிக்கா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது, நியூசிலாந்து கிடையாது. ஏன்னா எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. எல்லாமே 16ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கொலம்பஸ் போய் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சார்.
அன்னைக்கு உள்ளது 3 கண்டம் தான், ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, 3 கண்டம் தான். இந்த 3 கண்டத்திலையும் அன்னைக்கு அவங்க சொல்றாங்க கோதுமை கடைசி நாட்களில் பாதிக்கப்படும், இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா கோதுமை தான். இன்னைக்கு ஐரோப்பாவிலேயே கோதுமை ரேஷனில் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இவ்வளோதான் கோதுமை அப்படின்னு அளந்து கொடுக்குற அளவுக்கு, எங்கே போனாலும் இவ்வளோ கோதுமை தான் கொடுக்கணும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆக ஆக 2023 ஸ்டார்டிங்க்கு முன்னாடி கோதுமை பஞ்சம் உச்சத்தை அடைஞ்சது. இந்த வசனம் அப்படியே நிறைவேறுச்சுன்றதுக்கு எது அடையாளம்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் மிகப்பெரியதான, இங்கே இருக்கு பாருங்க, பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் கோதுமை பஞ்சம் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்றாங்க. இப்போவும் அப்படி தான் இருக்குது, இன்னும் சரியாகல. இப்போ அதோட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 பேர் 6 பேர் 10 பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கோதுமை வாங்கிறதுக்கு நெருக்கடியில், ஜனங்க வாங்க போய் நெருக்கடியில். இப்போ ரீசெண்டாக முந்தானத்து 12 பேர் செத்துட்டாங்க. உச்ச நிலைக்கு போயிட்டே இருக்குது. இது வெளியே வந்த நியூஸ், வெளியே வராமல் எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஒரு மீடியாவில் வந்த நியூஸே இப்படி இருக்குன்னா வராத நியூஸ் எவ்வளோ இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மேற்கத்திய அந்த நார்த்தன் சைடு வெஸ்டர்ன் சைடு ஃபுல்லாகவே கோதுமை தான். எல்லா பக்கமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 பேர் 8 பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கோதுமையினுடைய விலை 1500 ரூபாய்க்கு தாண்டிட்டு போகுது. இப்போவும் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஃப்ரீயாக கொடுக்குற அரசாங்கத்துக்கு இனி கொடுக்கறதுக்கு அங்கே என்ன இல்லை, கோதுமை இல்லை. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நாட்டை பாதுகாக்கிற இராணுவத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்திட்ட பணம் இல்லை. இப்போ 3வது முத்திரையினுடைய காலம் உச்ச நிலைமைக்கு போய்கிட்டே இருக்கு. இது ஒன்லி ஸ்டார்டிங் தான், இன்னும் அது சீரியஸ் ஆகலை. கொரோனா எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது 2019 டிசம்பரில் வரும்போது நம்ம யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. சைனாவில் வந்துச்சு, அவ்வளோதான், ஊஹானில் வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். 2022 மார்ச்சில் தான் நம்ம என்னவானோம், சீரியஸ் ஆனோம். இப்போ அதே மாதிரி தான் இதுக்கு 2021 ஸ்டார்ட் ஆயிடுச்சு மடகஸ்கரில், நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. 2022 உச்சத்துக்கு போச்சு. ஸ்ரீலங்கா திவாலாச்சு, பாகிஸ்தான் ஆச்சு. இப்போ 2023 இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் அர்ஜென்டினா பேங்க் திவால் ஆயிடுச்சு. இன்னைக்கு கென்யா திவால் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சீரியஸ்னஸ் போயிட்டே இருக்கும்போது 2023 எக்கானமி டவுன் ஆகிறதுக்கு மிகப்பெரியதான காரணமாக அமைஞ்சது என்னன்னா, சிலிகான் வேலி பேங்க், எஸ்விபின்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பேங்க். அமெரிக்காவில் ஃபெடரல் பேங்க்குக்கு அப்புறம் எஸ்விபி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எஸ்விபி கொலாப்ஸ் ஆன உடனே அடுத்த 10 நாளில் உலகம் முழுக்க 164 பேங்க் மூடி இருக்கிறாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்குள்ள இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி உலகம் போகுது, எக்கானமி வீழ்ச்சி போயிட்டு இருக்குது. எல்லா பேங்க்ஸுமே கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஏதாவது நமக்கு சீரியஸ்னஸ் தெரியுமா? இதுதான் கேள்வி. ஏன் நமக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் கையில் தான் பைபிள் இருக்கு, உலகத்தின் கையில் பைபிள் இல்லை. ஆண்டவர் மகத்துவங்களை எழுதி நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். உலகத்தானுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரியாததுனால அவன் கம்ப்யூட்டர்லேருந்து கிளி வரைக்கும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். என்ன நடக்கும்னு யாரும் சரியாகவே சொல்கிறது இல்லை. கம்ப்யூட்டரும் சொல்லாது, கிளியும் சொல்லாது. ஆனால் சரியாக சொல்லக்கூடியது வருங்காலத்தை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் எழுதி கொடுத்த வேதம் உங்கள் கையில் இருக்குது, அதை சொல்லி கொடுக்குற சபை இருக்குது. இவ்வளோ வச்சுக்கிட்டு நாம் என்ன செஞ்சோங்கிறதான் கேள்வி. நாம் இன்னைக்கு சீரியஸ் இல்லையே, இவ்வளோ நம்ம கையில் இருக்குது. உலகத்தான மாதிரியே தானே நம்மளும் பயந்துட்டு இருக்கிறோம். என்ன நடக்கும்னே தெரிலங்க, போகிற போக்கே சரியில்லைங்க அப்படின்னு சபை சொல்லக்கூடாது. சபை தான் உலகத்துக்கு போய் சொல்லணும் என்ன நடக்கும், எப்படி இருக்கும், இப்படி நடக்கும். யோசித்து பாருங்க, இயேசு பிறக்க போறாரு. இந்த வானசாஸ்திரிகள் அடையாளத்தை வச்சு ஏரோதுக்கு சொன்னான். இது ஒரு வகையான வெளிப்பாடு. தூதன் மேய்ப்பருக்கு சொல்றான், இது ஒரு வகையான வெளிப்பாடு. ஆனா சிமியோன் ஆவியில ஏவப்பட்டு ஆலயத்துக்கு வந்தான், இது ஒரு வெளிப்பாடு. இதுல ஏதாவது ஒன்னாவது சபைக்கு இருக்கா? அடையாளங்களை வச்சு யாரோ ஒருத்தர் எதையோ சொல்றாங்க, அதை கேட்டு எச்சரிப்பு பெறதாவது இருக்கணும் இல்லையா? ஆவியிலையாவது உணர்ந்து வரணும். அதுவும் இல்லையா?
தூதனோட பேசுகிற அது வரை இப்போ ஆபத்து. தூதனோட பேசுங்கன்னா நீங்கள் வேற மாதிரி பேசுறீங்க. தூதன் எங்கள் வீட்டுக்கு வந்தார், தேங்காய் பால் சாப்பிட்டாரு, அப்புறம் போகும்போது டாட்டா சொல்லிட்டு போனார், நெக்ஸ்ட் டைம் வரேன் இட்லி சட்னி அரைக்க சொன்னாருன்னெலாம் சொல்கிறீங்க. இப்போ அது வேற பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கா? உங்கள் கையில் பைபிள் இருக்குது, உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ரெண்டும் கலந்து நடத்தப்படுகிற சபை இருக்குது. இது ஏதாவது நமக்கு தெரியுமா? நம்மளாம் போய் உலகத்துக்கு சொல்லி ஜனங்களை ஆயத்த பண்ணி அவங்கள காப்பாற்றணும். சபைக்கு அந்த சீரியஸ்னஸே இல்லையே. ஜனங்களை காப்பாற்றணும். சபையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொழைச்சா சரி, ஏன் பிள்ளை பொழைச்சா சரி, அதை தவிர வேற என்ன வேணும்? நோவாக்கிட்ட ஆண்டவர் வேர்ல்டு விஷன் கொடுத்தாரு. நோவாக்கிட்ட கொடுத்த விஷன் என்ன? வேர்ல்டு விஷன். பூமியில் உள்ள வித்துக்களை நான் காப்பாற்றும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண. ஆனால் நோவாவுடைய விஷன் என்ன தெரியுமா? அவன் குடும்பத்தை காப்பாற்றணும். எபிரேயர் 11:8 சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். கர்த்தருடைய விஷன் வேர்ல்டு விஷன், நோவாவுடைய விஷன் ஃபேமிலி விஷன். ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டாண்டாரு, அவர் கொண்டாந்து காப்பாற்றிட்டார், அது வேற விஷயம். அவன் விஷன் என்ன? பிரசங்கம் பண்ணுறான், எல்லாத்துக்கும் சொல்கிறான், ஆனால் அவன் விஷன் என்ன? தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. இன்னைக்கு அதுதான் சபையினுடைய நிலைமை. சபை எப்படி இருக்குது? பிரசங்கம் பண்ணது, கேட்குது, எல்லாம் செய்யுது, ஆனால் விஷன் என்ன? என் குடும்பம், நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவர், என் பேர பிள்ளைகள், நாங்கள் பரலோகத்துக்கு போனால் போதும், பொழைச்சா போதும். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பிங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உட்காந்து பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? பேசு, நீ பேசித்தான் பாரு. நாங்களாவது சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர் வந்தியே சொல்லி நாங்கள் கேட்கல, இவர் வந்துட்டார் அங்கே மைக்கை தூக்கிட்டு. நீங்கள் உட்காந்து எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. ஒரு அசைவு இருக்கா பாருங்க, கொஞ்சம் அசைங்க பார்ப்போம், அந்த அசைவாது வருதான்னு பார்ப்போம். சபையோட நிலைமை இன்னைக்கு என்ன? நாம கற்று நாம போய் சொல்லணும். யோசித்து பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு கண் திறக்கப்படுது, வசனம் சொல்லுது, அவன் உடனே தாமதியாமல் கிறிஸ்துவே தேவன் என்று அறிவிக்கும்படி புறப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு அதுதான் சபைக்கு தேவை. இவ்வளோ கேட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போறியா? போகும்போது ஒய்ஃப்கிட்ட பேசிட்டே போவீங்க, பெரிய பிரச்சனை வருதாமா, பேசாமல் நாகர்கோவில் பக்கம் இடத்த வாங்கி போட்டுருவோமா, அடுத்து என்ன பேச போறிய? அதை தான் பேசிட்டு போக போறீங்கள ஒழிய இப்போ ஆயத்தம் என்னமாக போறிய? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதான் நடக்குது, இவ்வளோத்துக்கு அப்புறம் அதான் நடக்க போகுது. கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ அடையாளங்கள் எழுத்துக்கு எழுத்து உருவாகி நிறைவேறிக்கிட்டே இருக்கு. கோதுமை வரைக்கும் பாருங்க, 1900 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அன்னைக்கு எது முதன்மையான சாப்பாடாக இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதில் உங்களுக்கு எனக்கும் ஒரு கிருபைங்க. என்ன தெரியுமா? நம்ம ரைஸ் சாப்பிட்றவங்க, கோதுமை இல்லை. உங்கள் மனசில் அப்படி ஓடுது தானே, நல்ல வேலை நம்ம கோதுமைக்கு பின்னாடி போல, அரிசிக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு தான் டாக்டர்ஸ் உங்களை சப்பாத்தி சாப்பிட சொல்லியிருக்காங்க சுகருக்கு. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கவனிங்க, அந்த வசனம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும், இங்கிலீஷில் திராட்சை ரசத்துக்கு ஜூஸ், கிரேப் ஜூஸ்ன்னு இருக்காது, இங்கிலீஷில் என்ன இருக்கு? ஒயின் இருக்கு. ஆயில் அண்ட் ஒயின் இருக்கும். இந்த ஆயில் அண்ட் ஒயின் உலகத்தினுடைய வியாபார பொருளா, மைய பொருளா, உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற பொருளா 1931 தான் மாறுச்சு. ஆயில் பூமிக்கு அடியில் இருக்குன்றத அமெரிக்கா கண்டுபிடிச்சி சவுதி அரேபியாவுக்கு உங்களுக்கெல்லாம் சொன்னது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1932லையும் கண்டுபிடிச்சாங்க. 1936 தான் அதை டிக் பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி க்ரூட் ஆயில் என்னவா இருக்குது? உலகத்தினுடைய மைய பொருள். நீங்கள்லாம் அதில் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 நாட்டிலையும் எண்ணெய் இல்லைன்னா உங்கள் நிலைமை பார்த்து பாருங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்னைக்கு கூட பிரதர் கூட வரும்போது பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு கூட எண்ணெய் இல்லாமல் இல்லை, ரொம்ப எடுக்க வேணாம், குறைச்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கோதுமை இல்லை. அதான் டிஃபரன்ஸ். எண்ணெய் தான் உலகத்தினுடைய மைய பொருள். எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறும். ரெண்டும் ஏறுச்சுன்னா எல்லா விலையும் ஏறும். 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும். எப்படி இதை விட ப்ராஃபட்டிக்கல் புக்கு உலகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? இவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனம் உரைச்ச புக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு நாம எண்ணெயை மைய பொருளா வச்சிருக்கிறோம். இதை பத்தி 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு. அன்னைக்கு எண்ணெயும் இதுதான் அடையாளம். நம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன? இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான்
நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரம் வரப்போறாரு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை கொடுத்துருக்கிறார். இவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, சபைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறணும். ஒன்று நமக்கு முன்னாடி நடந்துடணும், இல்லை நமக்கு அப்புறம் நடக்கணும். நம்ம காலத்தில் எதுவுமே நடக்காது. நாம் பீஸ்ஃபுல்லாக, சந்தோஷமாக, நிம்மதியாக தூங்கும் போதே கண்ணை மூடும் போதே ஜீவன் போகணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம் பைபிளில் உண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம காலத்தில் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நடக்கும். நீங்கள் அதை உணர்ந்து அதிலிருந்து என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு 2021 ஆரம்பிச்சிருச்சு, 22, 23, 24 வரைக்கும் இந்த பஞ்சத்தினுடைய உச்ச லெவல் வரும். பொருளாதாரம் வீழும், கரன்சி அத்தனையும் காணாமல் போகும். இதெல்லாம் நான் சொல்கிற ப்ராபஸியில் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் ப்ராஃபட்டே கிடையாது, நான் பைபிள் டீச்சர் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் இருக்கிற ப்ராஃபஸியை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு எக்கானமி கொலாப்ஸ் ஆகும், அமெரிக்கா டவுன் ஆகும். இதை 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ அமெரிக்காவுடைய கரன்சி அவுட், முழுக்க கரன்சி போயிடும். அமெரிக்காவுக்கு பதிலாக மாற்று கரன்சி கொண்டு வருவாங்க. இப்போவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரன்சிக்கு, அமெரிக்கன் கரன்சிக்கு பதிலாக அவங்கவுங்க வேறு வேறு கரன்சியை யூஸ் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இது இல்லாமல் ஈரான் அவங்க கரன்சி யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டான், சைனா வந்து அவங்களுடைய கரன்சியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்தியா ருப்பீஸை யூஸ் பண்ண தொடங்கிருச்சு, 20 நாடுகளுக்கு யூஸ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு குழப்ப நிலை உலகம் முழுக்க இருக்கு. எந்த கரன்சின்னு ஒரு கேள்வி வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு கரன்சியை கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ. ஏன்னா இப்படியே ஓட்ட முடியாது. அவன் கரன்சியை கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வேலைக்கு. இது வேணா டைம் பீயிங்க்கு இப்போ ஒரு இது எதுக்குன்னா, அமெரிக்காவுக்கு மாற்ற வேற கரன்சியை கொண்டு வரதுக்கான இடைப்பட்ட காலம் இது. இப்போ அமெரிக்கா டவுன் ஆகும். இதே மாதிரி தான் 1920 நடந்துச்சு. பவுண்டுக்கு பதிலாக டாலர் 1931 வந்துச்சு. அந்த இடைப்பட்ட 10 வருஷத்தில் பவுண்டுக்கு மாற்ற ஒவ்வொரு பணத்தையாக கொண்டு வரலான்னு சொல்லும் போது அமெரிக்க டாலரை கொண்டு வந்தாங்க. இப்போ அமெரிக்க டாலருக்கு பதிலாக யூரோ என்கிற கரன்சி வரும். ஆனால் அது டிஜிட்டல் கரன்சியாக வரும். இப்போ நம்ம பார்க்குற கரன்சி அல்ல, டிஜிட்டல் கரன்சி. ஆனால் அதுக்கு மையம் எதுவாக இருக்கும்னா யூரோப்பியன் யூனியன் தான் இருக்கும். ஏன்னா அதான் பைபிள் சொல்கிற கடைசி நாடு. கடைசி நாடுனா வருகைக்கு முன்னாடி இருக்கிற கடைசி நாடு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூரோ எழும்போம். நீங்கள் ஒரு வார் பார்ப்பீங்க. இப்போ இதில் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பைபிளில் உள்ள ப்ராஃபஸி, இது எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு லாபமும் இல்லை. வரும்போது திருப்பி நீங்கள் எல்லார மாதிரியும் ஐயோ இப்படி நடக்குதே, என்ன செய்யலாம் தான் யோசிப்பீங்க. இப்போவே அதுக்கான ஆயத்தத்தை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ இருக்க கரன்சி, அமெரிக்கன் கரன்சி டவுன் ஆகி அடுத்து யூரோ என்கிற கரன்சி டிஜிட்டல் கரன்சியாக மாறி நீங்கள் கையில் பணத்தையே யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாமே டிஜிட்டல் ஆகும். இப்போவே நீங்கள் டிஜிட்டலில் 80% வந்துட்டீங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் கார்டு இருக்குதா, ஃபோன் இருக்கா, ஃபோனில் ஜிபே இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதா, இதெல்லாம் ஃபோன்பே இப்படிலாம் வச்சுருக்கீங்க. இது பத்தாததுக்கு கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க, இது பத்தாததுக்கு உங்கள் ஃபோனையே வைஃபை மாதிரி வச்சு ஸ்வைப் பண்ணுறீங்க. மிச்ச மீதி தான் காசு கொடுத்து வாங்குறீங்க. சில நேரத்தில் எல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர் கொடுத்துட்றீங்க. இந்த மிச்ச மீதி கையில் காசு கொடுத்து வாங்குறீங்கல்ல, அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வெரி சிம்பிள், ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு சட்டம் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் பேங்க்கில் என்ன செஞ்சுருங்க, போட்டுருங்க, டெபாசிட் பண்ணிடுங்க. இனிமேட்டு எல்லாமே டிஜிட்டல் கரன்சி, கார்ட்லையும் ஃபோன்லையும் தான் யூஸ் பண்ணணும். உங்கள் கையில் இருக்கிற பணம் இனி 1 வாரம் கழிச்சோ, 3 நாள் கழிச்சோ, 24 மணி நேரம் கழிச்சோ வேலை செய்யாது, இமீடியட்டாக பேங்க்கில் போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. அவ்வளோதான், கரன்சி முடிவுக்கு வந்துடும். இப்போ அதுக்கான பேஸை உருவாக்கிட்டாங்க. பேங்க்கு, டிஜிட்டல் கார்டு எல்லாம் உருவாக்கியாச்சு. இனி உங்கள் பணத்தை நீங்கள் போய் கொண்டு அதில் போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. என்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதோட லாஸ்ட் கவர்மெண்ட்டோட எக்கானமி தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். டிஜிட்டல் கரன்சி வந்துருச்சுன்னா அதை ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ணும், அந்த நாடு யூரோவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் பஞ்சம். இந்த பஞ்சத்தினுடைய உச்சம் 3ஆம் உலக யுத்தம். இந்த பஞ்சத்தினுடைய உச்சமாக முதல் பஞ்சம் வரும்போது முதல் உச்சமாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 2வது பஞ்சம் வரும்போது செகண்ட் வேர்ல்டு வார், இப்போ 3வது பஞ்சம் வருது, தேர்ட் வேர்ல்டு வார், அதான் 4வது முத்திரை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற 4வது முத்திரை அதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம்.
இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி பிடிச்சி வச்சிருக்கிறியா. அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி. சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு 150 தீர்க்கதரிசி இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? நியாயாதிபதிகள் காலத்தில் ஒருத்தன் சொல்லுவான், நீ என் வீட்டுக்கு ஆசாரியனா இரு, நான் உனக்கு வெள்ளி பணம் தரேன், மாற்று வஸ்திரம் தரேன். அந்த மாதிரி நீங்கள் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி பிடிச்சி வச்சிருக்கிய இல்லையா? யார் என்ன சொல்லட்டும் ஃபோன் பண்ணி கேட்கறது, ஐயா இப்படி சொல்கிறாங்க என்ன நடக்கும்? உங்கள் எந்த தீர்க்கதரிசியாவது கொரோனா வரும்னு சொன்னாங்களா? எந்த தீர்க்கதரிசியாவது லாக்டவுன் வரும்னு சொன்னாங்களா? எந்த தீர்க்கதரிசியாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போவீங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் 2 தனியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பலூகி பெருக்குவீர்கள். ஏற்கனவே கார் ஏற முடியாமல் தான் இருக்கிய, டோருக்குள்ளே போக முடியல, இன்னும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? பலூகி பெருகுவீர்கள். சிலர்லாம் வீட்டுக்குள்ளே போகிறான், நேராகவே போக முடியல, சைடில் தான் போகிறான், ஆனாலும் பலுகி பெருகுவீங்க. உங்களுக்கு இது கேட்க தான் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தீர்க்க தரிசனம் ஆசீர்வாதத்துக்கு அல்ல, எச்சரிப்புக்கு. பைபிள் ஃபுல்லாக தீர்க்க தரிசனம் எதுக்கு? எச்சரிப்புக்கு. உங்கள் பையனை நீங்கள் டெய்லி சூப்பராக வருவிடா, நீங்கள் நல்லா வருவிட அப்படியே சொல்கிறீங்க. எக்ஸாம் வரும்போது படிடா, எக்ஸாம்டா, இப்படி உக்காந்துருக்கியடா, இப்படியே இருந்தால் ஃபெயிலு, அதுதானே சொல்கிறிய? இல்லைடா என்னைக்கா சொல்லிருக்கீங்களா, ஐயோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, கர்த்தரோட கிருபையில 100 எடுப்படா, நல்லா சாப்பிடு, காட் வில் பிளஸ் யூ, அப்படியா சொல்கிறீங்க? தீர்க்க தரிசனம் எதுக்கு? எச்சரிக்கிறதுக்கு. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். நீங்கள் தீர்க்க தரிசனம் என்ன எதிர்பார்க்குறீங்க? வர்றவங்கெல்லாம் தலையில் கையை வச்சு கண்ணை மூடி அப்படின்னா தான் உங்களுக்கும் உங்களுக்கு சாதாரணமாக சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கண்ணை சுருக்கி கிறுக்கி மூடி அப்படிலாம் தான் நீங்கள் ஒத்துக்கிறிய. இப்படி பழக்கப்பட்டுட்டியே 10 வருஷமா. மனம் திரும்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனமும் உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தில் உண்டு. அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமைன் என்றும் உங்களுக்குள் நிறைவேறும். அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தேவையான தீர்க்கதரிசி, நம்பர் 1 பிரதானமான தீர்க்கதரிசி உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரை போல ஏற்ற சமயத்தில் வார்த்தையை கொடுக்கிற ஒரு தேவன் உலகத்தில் இல்லவே இல்லை. அவரை விட்டுறிய யோசித்து பாருங்க. உங்கள் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு எந்த தீர்க்கதரிசி வராரு? நம்ம உட்காந்து சோகமாக போய் உட்காந்தாலும் ஆறுதல் படுத்துறாரு, நம்ம சந்தோஷமாக போனாலும் கூட உட்காந்து இருக்கிறார். நம்ம அவர் மட்டும் நம்மக்கிட்ட இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பேசாமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நம்ம காணாமல் போயிருப்போம். நீங்கள் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி ஓடுறிய, அதை நிறுத்திடுங்க. அப்போ தீர்க்க தரிசனமே இல்லையா? இருக்கு. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னா உங்கள் சபைக்கு வந்து இங்கே தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தான் சபை கிடையாது, ஒரு இடம் சபன் கிடையாது. அதனால் ஜனங்க தீர்க்கதரிசியை தேடி ஓடுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை இருக்கு, இங்கேயே தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தயவு செய்து அடுத்த 2-3 வருஷத்துக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி போகிறத நிறுத்திடுங்க. நான் சொன்னால் நீங்கள் நிறுத்த போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். வேறு வழியும் இல்லை, எனக்கு சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான், நான் தான். நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன சொல்லுங்க, எல்லாம் முடிச்ச பிறகு நம்மகிட்டே கேட்பான், பாஸ்டர் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோனை பண்ணி கேட்கறது, பாஸ்டர் ஜோம் பண்ணி இப்போ சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் எனக்கு. நான் சொன்னேன், ஃபோன் பண்ணாமையே சொல்கிறேன். என்ன சொல்கிறார்? ஃபோன் பண்ண ஜோம் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னேன். ஆண்டவர் ஒன்று ஜோம் பண்ண சொல்கிறாரு, வேற ஒன்றும் சொல்ல, அவ்வளோதான். சில ஆட்கள் இருக்கான், எல்லாரும் இப்போ இவர்கிட்ட வருவாங்க. இவர்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுவீங்களா? ஏன் நீ என்ன பண்ணுவ? அவர் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுவார். அவர் பாவம் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி எப்படி இருக்கார் பாருங்க. அவர் சேரில் பாதி தான் இருக்கார். நான்லாம் யாருக்கும் ஃபாஸ்டிங் போட்டு யாருக்கும் போகிறதில்ல. பார்த்தீங்களா என்ன? பார்த்தீங்களா நான் ஏன் நல்லா இருக்கேன் தெரியுதா? எனக்கு ஃபாஸ்டிங் போகிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா விசுவாசிக்கு ஊழியக்காரங்கிட்ட கொடுத்துட்டு அது சார்ஜே போயிடும் வேலைக்கு. அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் தான் ஜோம் பண்ணணும். போட்டு முழங்கால் போடுங்க. இல்லை உங்களுக்கு தான் இப்போ டைப்பாக ஃபாஸ்டிங் இருக்க. சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 3 மணி முதல் 4 மணி வரை உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருங்க. உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கூட இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சகலவற்றையும் சொல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
இந்த கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்குற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அதுவும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேர் வருவான். ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் தீர்க்கதரிசனம் சொன்னால் ரூபாயில் தான் தருவோம். நீங்கள் எப்படி தருவிய? பீடியில் தருவிய. அதனால் உங்களை தேடி தான் தீர்க்கதரிசி எப்படி வருவாங்க? அணி அணியாய் படப்படையாய் வருவார்கள். மனம் திரும்புங்கள். அதில் வேற ஒரு சில கூட்டம்லாம் இருக்குது, பாஸ்ட்டுக்கு தெரியாமல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு வர்றது. வீட்டில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் சபையில் ஒன்றும் சொல்கிறதில்ல, சொன்னாலும் கேட்க மாட்டிய. சரி, இதுக்கு மேலேயாவது மனம் திரும்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வேதாகமத்தில் உண்டு, உங்கள் கையில் உள்ள ஆவியானற்ற உண்டு. அதையும் தாண்டி சபைக்கு வாங்க, இங்கே ஆண்டவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஹெப்ரோனை சொல்லலாம், ஒருவேளை வேறு சர்ச்சில் வந்திருப்பீங்க, நீங்கள் உங்கள் சபைக்கு